ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் பணம் அதிகரிக்க செய்ய வேண்டிய எளிய ஒரு விஷயம். அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகம் பணத்தால் தான் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பணம் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த உலகம் அசையாது. அதனால் ஒவ்வொருவருமே கடுமையாக உழைச்சாதான் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் என்னதான் பணம் சம்பாதித்தாலும் நம்மிடம் பணம் தங்குறது கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். முக்கியமாக அனைவரும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கடன் பிரச்சனை தான். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு பணம் அதிகமாக சேமிக்க பலவிதமான எளிமையான பரிகாரங்கள் இருக்குது. அந்த வகையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிதி பிரச்சனைகளுக்கும் தீர்வு பணம் அதிகரிக்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான விஷயம் இந்த பதிவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு மூலிகை செடிக்கும் ஒவ்வொரு விதமான குணங்களும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் நன்மைகளும் இருக்குது. அந்த வகையில் குப்பைமேனி செடி மருத்துவ குணம் வாய்ந்தது. சித்தர் காலத்தில் இருந்து பலவிதமான நோய்களுக்கு மருந்தாக இந்த குப்பைமேனி செடி பயன்படுத்தப்பட்டு வருது. அந்த வகையில் இந்த குப்பைமேனி செடியோட வேர் நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிக்கும். இந்த குப்பைமேனி செடி நமக்கு பல்வேறு இடங்களில் கிடைக்கும். ஏன் நம்ம வீட்டில் கூட இந்த குப்பைமேனி செடி இருக்கும். ஆனால் இந்த குப்பைமேனி செடியோட வேர் நம்ம வீட்டுக்கு பணத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. அந்த வகையில் இந்த குப்பைமேனி செடியோட வேரை நம்ம வீட்டில் பணம் புழங்குகின்ற இடத்துல வச்சோம் அப்படின்னா பணம் அதிகரிக்கும். வீட்டில் இருக்கிற எதிர்மறையான ஆற்றல்களை அழித்து நேர்மறையான ஆற்றல்களை அதிகரிக்கும். இந்த குப்பைமேனி செடியோட வேர் வியாழக்கிழமை குரு ஹோரையில் காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், அப்படி இல்லைன்னா மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வரணும். மாலை குரு ஹோரையில் குப்பைமேனி செடியை வேற எடுக்கக்கூடாது. பொதுவாகவே 6 மணிக்கு மேலே எந்த ஒரு செடியையும் நாம் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் காலை மற்றும் மதிய நேரங்களில் வரக்கூடிய குருஹோரையில் மட்டும் இந்த குப்பைமேனி செடியை நாம் எடுக்கலாம். எடுக்கும்போது நசி நசி மூலிகை சாபம் நசி அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த குப்பைமேனி செடியை நாம் பறிக்கணும். வீட்டுக்கு கொண்டு வந்து மஞ்சள் தண்ணீரில் நன்றாக அபிஷேகம் செய்யணும். அதுக்கப்புறம் அதை காய வச்சுட்டு அதுக்கு கற்பூர தூபங்களை காட்டி பூஜை அறையில் பணம் வைக்கிற பீரோலையோ அப்படி இல்லைன்னா பர்சுலேயோ எங்கே வேண்டுமானாலும் வைக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது பணப்புழக்கம் அதிகமாகும். ஒவ்வொரு மாத காலங்களையும் அதனை அந்த இடத்துலையே வச்சுட்டு 1 மாதத்துக்கு அப்புறம் அதனை மாற்றலாம். கால்படாத இடத்துல போட்டுடலாம். மறுபடியும் ஒரு குப்பைமேனி செடியை பறித்தெடுத்துட்டு நாட்டு மருந்து கடையிலையோ வாங்கிக்கலாம். அபிஷேகம் செஞ்சு தீபங்களை காட்டி அந்த இடத்துல வச்சிடணும். இப்படி செஞ்சு கொண்டே வந்தோம் அப்படின்னா வீட்டில் பொருளாதார நிலை மாறும். மேலும் வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரித்து முழு மனதோட இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.